வணக்கம் நண்பர்களே! இது நம்மளுடைய ரீட்டெயில் பில்லிங் சாஃப்ட்வேரோட முதல் வீடியோ. ஸோ இதுதான் நம்முடைய போர்ட்டலுங்க. ஜஸ்ட் நான் லாக் அவுட் பண்ணி காட்டுறேன். இதுதான் நம்முடைய போர்ட்டல். இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய மெனூஸ் நம்ம டேஷ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அண்ட் வெண்டர் இருக்காங்க. டுடே சேல்ஸ் அண்ட் டுடே பே இன் அண்ட் டுடே பே அவுட். இந்த மட்டும் தான் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து குடுத்துருக்கோம். இதுவுமே நம்முடைய கஸ்டமைசேஷன் தான். கஸ்டமர் எந்த மாரி கேட்கறாங்களோ, அத பொறுத்து நம்ம முன்னாடி பண்ணி குடுத்துருவோம். நம்முடைய டேஷ்போர்ட்ஸ்ல எந்த மாரி கிராஃப் கேட்கறாங்களோ, கிராஃப்ஸ் எந்த மாரி ஐட்டம்ஸ் கேட்கறாங்களோ நம்ம பண்ணி குடுத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற ஐட்டம் பார்த்தீங்கன்னா, மாஸ்டரு. மாஸ்டர்ல பார்த்தீங்கன்னா, கேட்டகரி. கேட்டகரில பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம அக்கவுண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணணுமே டிஃபால்ட்டா நமக்கு ஒரு ஆல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்து கிரியேட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்க வேணுங்கிற கேட்டகரி வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸ்க்கு எப்படி வேணுமோ, அந்த மாரி நான் ஒரு அப்ளிகேஷன்ஸ நான் கேட்டகரி வந்து கிரியேட் பண்றேன். இது உங்களுடைய நிறுவனம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப நான் பிலிப்ஸ்ன்னு சொல்லி ஒரு கேட்டகரி வந்து கிரியேட் பண்றேன். அண்ட் யூனிட்ஸ். யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 3 யூனிட்ஸ் ஆல்ரெடி டிஃபால்ட்டா குடுத்துருக்கோம். நீங்க வேணுங்கிற யூனிட்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் பீஸஸ், கிலோகிராம்ஸ், நம்பர்ஸ் குடுத்துருக்கேன். நீங்க லென்த், ஃபீட், வெயிட் இந்த மாரி நீங்க வந்து கிராம்ஸ் இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இருக்கட்டும். அண்ட் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இண்டெக்ஸ் பேஜஸ்ல வந்து குடுத்துருக்கோம். ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் 2மே நம்ம இதுல பில் போட்டுக்க முடியும். அண்ட் கேட்டகரி நேம், யூனிட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸோட ப்ராசஸ் அண்ட் டாக்ஸஸ், ஸ்டேட்டஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். இப்போ ஜஸ்ட் நம்ம ஆட் குடுக்குறோம். ஆட் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு மெனூஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராடக்ட் இருக்கு, சர்வீஸ் இருக்கு. சர்வீஸ்ன்னு போம்போது உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் ப்ராசஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு ப்ராடக்ட்ன்னு வரும்போது டிஃபரன்ஷியேட் ப்ராசஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதில பார்த்தீங்க அப்படின்னா, கேட்டகரி. கேட்டகரி வந்து இப்ப நான் வந்து ஆல் இல்ல பிலிப்ஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். பிலிப்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 36 வாட்ஸ் டியூப் லைட்ன்னு போட்டுக்கிறேன். டியூப் லைட்ன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? டியூப் லைட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல நான் எழுதுறேன்னா எழுதலாம். இல்லைன்னா ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐட்டம் கோட் இதுக்கு வந்து நான் 01 வச்சுக்கிறேன். பார் கோட் இருந்ததுன்னா நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். இதோட நம்பர் நான் வந்து டிஃபால்ட்டா இந்த நம்பர் வந்து குடுத்துறேன். கீவேர்ட் சர்ச் இது வந்து டியூப் லைட் இல்லையா? ஸோ நான் டியூப்னு வச்சுக்கிறேன். இல்லைன்னா பிலிப்ஸ் டியூப் லைட் அப்படின்னு சொல்லி நான் ஷார்ட்கட் வந்து வச்சு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷார்ட்கட் நம்ம அடிக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு ஃபில் ரேட் வந்து ஈஸியா நடந்துரும். கீவேர்ட் சர்ச்சிங்ஸ்லாம் நமக்கு நடந்துரும். யூனிட்டுங்க. இது வந்து நம்பர்ல வரும். ஸோ நம்பர்ஸ் குடுக்குறோம். டாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் வந்து 0%ல வச்சுக்கிறேன். அதுக்கு தகுந்த மாரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ₹40 அப்படின்னா ₹45 நான் வந்து வச்சுக்கிறேன். சேல்ஸ் பிரைஸ் வந்து ₹45 நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்ப நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஐட்டம் வந்து ஆட் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப இதுலயே வந்து இன்னொரு கேட்டகரி கிரியேட் பண்ணலாம். இன்னொரு கேட்டகரி வந்து கிராம்ப்டன். அத வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிராம்ப்டன் அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கேட்டகரிக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் இது வந்து கிராம்ப்டன். இதுவும் 36 வாட்ஸ் பல்ப் தான். டியூப் லைட் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து கிராம்ப்டன். ஸோ நான் கிராம்ப்டன் எழுதிக்கிறேன். இது வந்து நான் 2ன்னு வச்சுக்கிறேன். 13ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் இது வந்து கிராம்ப்டன் டியூப் லைட் C2Pன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு நான் யூனிட் வந்து நம்பர்ல வச்சுக்கிறேன். அண்ட் டாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா, நான் 0ல வச்சுக்கிறேன். சேல்ஸ் வந்து ₹45ன்னு வச்சுக்கிறேன். ஜஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப எனக்கு இது வந்து வந்துச்சு. நான் இத எடிட் பண்ணி பிலிப்ஸ்ன்னே போட்டுக்கிறேன் கூட. கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபில்ட்ரேட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம சேல்ஸ் போடுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ சேல்ஸ் செக்ஷன் வந்தோம்னா, இதான் நம்முடைய சேல்ஸ் செக்ஷனுங்க. இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு கிரெடிட் சேல்ஸ் இருக்கு. நம்மகிட்ட கேஷ் சேல்ஸ் இருக்கு. நமக்கு 2மே நம்ம வந்து யூஸ் பண்றோம். கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கேஷ் சேல்ஸ் 2மே யூஸ் பண்றோம். நம்மட்ட லாங் டெர்ம் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிரெடிட் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கிரெடிட்ல வச்சுக்குவோம். இல்ல ரீட்டெயில் ஷாப்ஸ்ங்கும்போது உங்களுக்கு டைரக்ட்டா கஸ்டமர்ஸ் வருவாங்க, வாங்குவாங்க, போவாங்க. அந்த மாரி இதுவும் நமக்கு நடக்கும். ஸோ ரெகுலர் கஸ்டமரும் கூட கிரெடிட் கஸ்டமரா இருப்பாங்க. ரெகுலர் கஸ்டமர் கேஷ் கஸ்டமராவும் இருப்பாங்க. எப்படி வேணாலும் நம்மளால இங்க பில் பண்ணிக்க முடியுங்க. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, ஆல் பெண்டிங் பெய்ட் கேன்சல் இந்த மாரி 3 ஸ்டேட்டஸ் வந்து நம்ம குடுத்துருக்குறோம். அண்ட் டைப் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் அண்ட் கேஷ் 2 டைப்ஸ் வந்து நம்ம குடுத்துருக்குறோம். ஓகேங்களா? கஸ்டமர் நம்ம வந்து டிஃபால்ட்டா வால்க்-இன் கஸ்டமர் கிரியேட் ஆயிருவாங்க. உங்களுக்கு என்ன கஸ்டமர்ஸ் வேணுமோ நீங்க அதுக்கு தகுந்த மாரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஆட் சேல்ஸ் வந்து குடுக்குறேன். ஆட் சேல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்வாய்ஸ் நம்பர் வந்து ஆட்டோ ஜெனரேட்டர் நம்மளால எடிட் பண்ண முடியாது. டைப் வந்து கிரெடிட்டா, கேஷான்னு கேட்குது. இப்போ நான் கேஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். கேஷ் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிராஃப்ட் கிரியேட் ஆயிரும். அண்ட் கஸ்டமர்ஸ் நான் வால்க்-இன் கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்வாய்ஸ் டேட் இன்னைக்கு டேட்டே இருந்துட்டு போகுது.
இதில் வந்து நான் டைப் பண்ணுறேன். பிடியூ அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா இப்போ அந்த பிப்ஸுக்கானது வந்துடும். அதே நான் சி2 சிடியூன்னு போட்டேன் அப்படின்னா கிராம்ப்டன் எனக்கு வந்துடும். ஜஸ்ட் என்டர் கிளிக் பண்ணினா போதும். அடுத்த ஒரு இன்புட் பாக்ஸ்க்கு அதுவே ஜம்ப் ஆயிரும். ஜஸ்ட் இதில் வந்து ஒரு 10ன்னு அடிச்சுட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ரேட் வந்து 45க்கு போயிடும். அண்ட் ஆட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் பாருங்கள், உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இவருக்கு எதுவுமே கிடையாது. ஸோ டேக்ஸபிள் அமௌண்ட் வந்து 450 ருபீஸ், டோட்டல் அமௌண்ட் 450, பேலன்ஸ் வந்து 450. சப்போஸ் நீங்கள் பேமெண்ட் வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லைன்னா இல்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ நம்ம இதில் சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணணும்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரெக்கார்டு வந்து பின்னாடி கிரியேட் ஆயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 450 ருபீஸ்க்கு இங்கே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டு வந்து கிரியேட் ஆயிருக்கும். இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் காட்டுது. சார் எப்படிங்க நம்ம பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் இங்கேயே போயிட்டு நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸில் 450 ருபீஸ் இருக்கு இல்லைங்களா? இதில் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து அவர் ஒரு 200 மட்டும் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் 200 வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். இது வந்து கேஷ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதில் கேஷ் இருக்குது, யூபிஐ இருக்குது. நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். யூபிஐயில் உங்களுக்கு பேங்க் இருக்குது. பேங்க்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் எதில் போய் என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத. நீங்கள் அதில் போய் வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் யூபிஐயில் வந்து கொடுத்துருக்காங்க, ஜிபேன்னு வச்சுக்கிறேன். 450 ரூபா பில்லு 200 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் நான் பெய்ட் கொடுக்குறேன். ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் 450 ருபீஸ் பில்லு, 200 ருபீஸ் வந்து அவங்க பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் 250 ருபீஸ் வந்து நமக்கு இங்கே ஷோ ஆயிரும். ஸோ இது நம்ம ரிப்போர்ட்டில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே வந்து நமக்கு ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து சேல்ஸ் ரிப்போர்ட்டுங்க. சேல்ஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 450 ருபீஸ் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கோம். அதே மாதிரி டே புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் காட்டியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது 450 ருபீஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம். பேமெண்ட் வந்து 200 உள்ளே வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆயிரும். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ நம்ம கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட்டில் போனோம் அப்படின்னா இங்கே நமக்கு வந்து ஷோ பண்ணிடும். ஒரு 450 ருபீஸ் வந்து நம்மளுடைய டேக்ஸ் பில்லு அண்டு 200 அவங்க பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் வந்து 250 ருபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆயிடும். அதே கஸ்டமருக்கு நம்ம வந்து ஒரு கிரெடிட் பில் போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ கிரெடிட் பில்லுங்கிறது நமக்கு 2 விதத்தில் போடலாம். ஒன்று அவங்ககிட்ட ஓப்பனிங் பேலன்ஸ் ஆல்ரெடி இருக்கும் இல்லைங்களா? அதை வச்சு உங்களால் பண்ண முடியும். இல்லை அப்படின்னாலும் பண்ணிக்கும். இப்போ நான் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆல்ரெடி நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் வந்து ஆல்ரெடி தர மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இன்புட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அவருடைய ஓப்பனிங் பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 100 ருபீஸ் வந்து 1000 ருபீஸ் வந்து இருக்கும். இப்போ நான் சேல்ஸுக்கு போகிறேன். சேல்ஸில் போயிட்டு இதே பில்லை வந்து நான் மறுபடியும் ஒரு ஜென்ரேட் பண்ணி இதே பில்லில் இன்னொரு புது பில் போட்டுக்கலாம். இது வந்து கிரெடிட் பில்லாக வச்சுக்கலாம். கிரெடிட் பில்லாக வச்சுட்டு கஸ்டமர் வந்து சூஸ் பண்ணுறேன். கஸ்டமர் சூஸ் பண்ணவே உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா இங்கே 1000 ருபீஸ் வந்து உங்களுக்கு காட்டுது. ஏன்னா இது கிரெடிட் பில். கிரெடிட் பில்லும் போது அவங்களுடைய ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம ஷோ பண்ணி கொண்டு வரோம். ஃபஸ்ட் பில்லுக்கு மட்டும் தான் நமக்கு எதுவுமே பின் என்ட்ரி போடல இல்லைங்களா? அதனால் ஃபஸ்ட் பில்லுக்கு மட்டும் ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்து வரும். நெக்ஸ்ட் பில்லுக்குலாம் வந்து ப்ரீவியஸ் பில்லோட க்ளோசிங் பேலன்ஸ் வந்து நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக எடுத்து வந்துக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே கிராம்ப்டன் டியூபி இது வந்து போடுறோம். போட்டுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுறோம். அதில் ஒரு 10 பீசஸ் போட்டு ஆட் ஐட்டம் கொடுக்குறோம். கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி 1000 ருபீஸ் வந்து ஓப்பனிங் பேலன்ஸு, 450 ருபீஸ் வந்து இப்போ போட்ட கரண்டபிள் பில்லு. ஸோ 1450 ருபீஸ் வந்து உங்களுக்கு டோட்டல் பில்லாக காட்டும். ஐட்டம் வந்து 1, குவான்டிட்டி வந்து 10. ஓகேங்களா? இது நமக்கு வந்து காட்டிடும். ஜஸ்ட் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு பில் பாருங்கள் எப்படி இருக்குன்னா இங்கே கிரெடிட் பில்லாக உங்களுக்கு கொஞ்சம் ஷோ ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா கிரெடிட் பில்லுக்கும் கேஷ் பில்லுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ கஸ்டமர் இதில் போனோம்னா இது வந்து உங்களுக்கு ஒன்லி கிரெடிட் பில்லோட லெட்ஜர்ஸ் மட்டும் தான் நமக்கு இங்கே காட்டும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 1000 ருபீஸும் ஓப்பனிங் பேலன்ஸு, 450 ருபீஸ் வந்து உங்களுடைய இப்போ போட்ட கரண்ட் பில்லு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1450 ரூபா வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கும். இதுதான் வந்து நம்முடைய லெட்ஜருங்க. ஸோ ரிப்போர்ட்ஸில் நம்ம பார்க்கலாம் எப்படி ரிப்போர்ட்ஸ் அப்ளை ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1450 ருபீஸ் வந்து காட்டியிருக்கும். கேஷ் பேலன்ஸ் வந்து 250 ருபீஸ் காட்டியிருக்கும். டோட்டலாக வந்து 1700 ருபீஸ் வந்து காட்டியிருக்கும். ஸோ 2 லெட்ஜர்ஸையும் நம்ம வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறோம். ஸோ கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் 1000 ருபீஸ் காட்டியிருக்கும். உங்களுக்கு இந்த கேஷ் பில்லில் பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் வந்து இருக்கும். அதில் 200 ருபீஸ் வந்து அவங்க பே பண்ணியிருப்பாங்க. ஸோ பேலன்ஸ் வந்து 250 ருபீஸு, 1450 ருபீஸு மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1700 ருபீஸ் வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகிருக்கும். டே புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியராக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இதில் கிரெடிட் சேல்ஸ், கேஷ் சேல்ஸ்னு உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணியே காட்டியிருக்கோம். இது கிரெடிட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் வந்து நமக்கு பில்லுங்க. அதாவது கிரெடிட் சேல்ஸில் 450 ருபீஸ்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் வந்து 900 ருபீஸ்க்கு வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ கிரெடிட் பில்லுக்கு எப்படி நம்ம பேமெண்ட் வைக்கணும், சேம் அதே ப்ராசஸ் தான். பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1450 ருபீஸ் இருக்குது. நம்ம இதில் வெறும் 450 மட்டும் வைக்கிறாங்க அப்படின்னா கொடுத்து கேஷ்ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறாங்க. பேமெண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இங்கே 1000 ருபீஸ்ன்னு காட்டும். சரிங்க, நம்ம எல்லாமே பேமெண்ட் போடுறோம். அந்த பேமெண்ட்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நம்ம பேமெண்ட் செக்ஷன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிட்டு இருக்குங்க. இங்கே எல்லாமே நமக்கு வந்து ஸ்டோரிங்ஸ் வந்து ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம கேஷ் இன்வாய்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1000 ருபீஸ் காட்டுது இல்லைங்களா?
இதான் நம்முடைய பேலன்ஸ். ஸோ மறுபடியும் வந்து அவங்க வந்து பேமெண்ட் குடுக்க ட்ரை பண்றாங்க. மறுபடியும் வந்து ஒரு ₹1000 இன்னொரு ₹500 வந்து நீங்க வரவு வச்சுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ கேஷ் பெய்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜஸ்ட் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்டின்னா ₹500 டெபிட் ஆயிட்டு மீதி ₹500 வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்கிற மாரி காட்டும். அதுவும் உங்களால பேமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடியும். இத நீங்க டே புக்ல பார்த்தீங்க அப்டின்னா, பேமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்தது எல்லாமே இங்க லெட்ஜர்ஸ்ல வந்து இருக்கும். எல்லாமே கிளியரா இருக்கும். கஸ்டமர் இதோட ப்ராசஸ்லயும் உங்களுக்கு எவ்வளோ இன்னும் பேலன்ஸ் இருக்குங்கிறத காட்டிடும். கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட்லயும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு பேலன்ஸ் வந்து காட்டிடும். ஓகே. இப்ப நம்ம சேல்ஸ்ல வந்து மறுபடியும் ஒரே சேல்ஸ் இன்னொரு சேல்ஸ் போடலாம். அதே கிரெடிட் பில்லுக்கு அதே கஸ்டமர்ஸ்க்கு. ஓகேங்களா? மறுபடியும் கிரெடிட் பில்ல செலக்ட் பண்ணலாம். இதே வால்க்-இன் கஸ்டமர மறுபடியும் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்டின்னா, அடுத்து ப்ராசஸ் பாருங்க. அதே டியூபி வந்து நம்ம போடலாம். கிராம்ப்டன போட்டுண்டு ஜஸ்ட் மறுபடியும் வந்து இதில வந்து ஒரு 20 பீசஸ் வந்து போடலாம். போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 900 ₹900 வந்து நமக்கு வந்து பில் வந்து போட்டுருக்கிறோம். சேல்ஸ் வந்து நடந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ₹1400 வந்து நமக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கு. இப்போ நான் ஜஸ்ட் சர்வ் பண்ணிக்கிறேன். சர்வ் பண்ணிட்டு பேக் எண்ட்ல பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஏன் வந்து இந்த புது பில் காட்டுது, பழைய பில் காட்டலைன்னா, இது பெண்டிங் லிஸ்ட் மட்டும் தான் காட்டும். ஏன்னா ஆல்ரெடி அது கிரெடிட் பில் இல்லைங்களா? கிரெடிட் பில் அதனால என்ன பண்ணும்னா, புது பில்ல வந்து டேக் ஓவர் எடுத்துட்டு பழைய பில்ல வந்து ஓப்பனிங் குளோசிங் பேலன்ஸ தூக்கி ஓப்பனிங் பேலன்ஸா போட்டுக்கும். ஓகேங்களா? அதான் அதனுடைய கான்செப்ட். இப்போ ₹1400 வந்து நமக்கு பேலன்ஸபிளா காட்டிட்டு இருக்கும். ஓகேங்களா? இதான் கான்செப்ட். இப்போ நீங்க இத பேமெண்ட் வைக்கிறீங்க அப்டின்னா, இதில பாருங்க நான் இப்ப பேமெண்ட் வைக்கிறேன். இதில வந்து ஒரு ₹1000 வந்து இத அப்படியே ஃபுல்லாவே கிளியர் பண்ணிடலாம். கேஷ்ன்னு போட்டு நான் கிளியர் பண்றேன். கிளியர் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு இந்த பில் வந்து டேலி ஆயிரும். பெய்ட் ஆயிரும். ஏன்னா இந்த பில் நமக்கு ப்ராசஸ் இருக்காது. பட் இந்த பில்லு நமக்கு டேலி ஆயிரும். அடுத்த தடவ கிரெடிட் பில் போடும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 0 பேலன்ஸ்ல நமக்கு ஷோ ஆயிட்டு இருக்கும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 0 பேலன்ஸ்ல தான் ஷோ ஆயிட்டு இருக்கும். இது நம்ம எங்க பார்க்கலாம் அப்டின்னா, கஸ்டமருடைய ப்ராசஸ்லயும் பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா 0 அவங்களுடைய கிரெடிட் பேலன்ஸ் வந்து 0வா இருக்கும். சப்போஸ் நமக்கு பேலன்ஸ் இருக்கு அப்டின்ற பட்சத்தில இங்க பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகுங்க. ஸோ இதாங்க நம்முடைய கஸ்டமருடைய ப்ராசஸ்ங்க. இது வந்து சேல்ஸ் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம சந்திக்கலாம். பர்ச்சேஸ் எப்படி போட போறோம், இன்வென்டரி எப்படி பார்க்க போறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். மறக்காம என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். மறக்காம பெல் பட்டனையும் நீங்க வந்து பிரஸ் பண்ணிக்கங்க.